தற்காலிகமாக தற்பொழுது இரட்டை சின்னம் ஒரு சட்டமன்ற இடைத்தேர்தலுக்காக வழங்கப்பட்டது. ஈரோடு சட்டமன்ற இடைத்தேர்தலுக்காக தற்காலிக தீர்ப்பு. உறுதியாக எங்களுக்கு தொண்டர்கள் பூரம் எங்கள் பக்கம் தான் இருக்கிறார். நாங்கள் உரிமை கோர முடியும். அந்த உரிமையின் அடிப்படையில் நாங்கள் கேட்போம். எங்களுக்கு தான் தருவார்கள். அதுக்கு இப்ப கேள்விக்கு இடம் இல்லை. நாங்கள் தான் இரட்டை சின்னத்தில் இருப்போம். இப்ப இந்த ஆலோசனை கூட்டம் நடந்ததுக்கு தெப்பகுளம் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் எடுத்திருக்காங்க. அதிமுக கொடியை பயன்படுத்தக்கூடாது. அதிமுக கொடிய ஓ பன்னீர்செல்வம் ஒருங்கிணைப்பாளர் தான் பயன்படுத்தக்கூடாது என்று தீர்ப்பு வந்திருக்கிறது. தொண்டர்கள் அல்ல. நீங்க தொண்டர்களை வேகத்தை பாத்தீங்களா, உணர்வுகளை பாத்தீங்களா? ஏற்கனவே நான் பல கூட்டங்களில் பேசியிருக்கிறேன். செய்தி நம்ம பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி சொல்லியிருக்கிறேன். அதிமுக எங்கள் ரத்தம், அதிமுக ரத்தம். இந்த ரத்தத்தை மாற்றுவதற்கு தீர்ப்பு வழங்க முடியுமா? சொல்லுங்க. முடியாது. பாரதிய ஜனதா கட்சியுடைய என்டிஏ கூட்டணியில் நாங்கள் ஏற்கனவே அங்கம் வைத்திருக்கிறோம். தனித்து நிற்பதற்கு கூட்டணியில் தான் நாங்கள் நிற்கின்றோம். திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் 10 ஆண்டு காலம் ஒரு சிறப்பான ஆட்சி நாட்டு மக்களுக்கு தந்திருக்கிறார்கள். மீண்டும் அவர்தான் இந்திய திருநாட்டுடைய பாரத பிரதமராக வர வேண்டும் என்று எங்களுடைய அனைத்து நிலைகளிலும் ஆதரவு தந்து கொண்டிருக்கிறார். இந்திய திருநாட்டுடைய பெருமையை 10 ஆண்டு காலம் உயர்த்திய காரணத்தினால் உலகத்தில் இருக்கின்ற வளர்ந்த நாடுகளாக இருக்கின்ற 200 வளர்ந்த நாடுகள் திரு நரேந்திர மோடியினுடைய நிர்வாக திறமையை பாராட்டி கொண்டிருக்கிறது. இந்தியாவுடைய பெருமை உயர்ந்திருக்கிறது. ஆகவே மீண்டும் பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் திரு நரேந்திர மோடிஜி தான் பிரதமராக வர வேண்டும் என்ற எண்ணத்தில் நாங்கள் செயல்பட்டிருக்கிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.